2021 எலக்ட்ரானிக்ஸா? எத்தனை? 2021 எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. ரைட், எஸ்ஏ கேள்வி. ரைட், முதலாவது சொல்றாங்க அவங்க, நீங்கள் தன்னியக்கவாக்க கம்பெனி ஒன்றில் இலத்திரனியல் சுற்றுக்களை உருவாக்கும் நடவடிக்கைகளில் பங்களிப்பு செய்யும் இலத்திரனியல் தொழில்நுட்பவியலாளர் என கருதுக. ரைட், நீங்கள் பெற்றுள்ள அறிவை பயன்படுத்தி உறுதியாக்கப்படாத வலுவளங்களை தயாரித்து அதனை சோதனை முறையில் உறுதிப்படுத்திய பின்னர் உறுதிப்படுத்திய வலுவளங்களாக மேம்படுத்தும் பொறுப்பு உமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் போது பின்வரும் விடயங்களை கருத்தில் கொள்க. சொல்றாங்க, நிலைமாற்றியின் முதன்மை துணை அழுத்தங்கள் முறையே டிரான்ஸ்ஃபார்மரோட முதன்மை துணை அழுத்துக்கள் பிராக்கெட்டுக்குள்ள தந்திருக்காங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ தான் தந்திருக்காங்க, 230 வோல்ட், 15 வோல்ட். சீராக்கத்தின் போது பயப்பு இழிவு மாறுபாட்டை தர வேண்டும் சொல்றாங்க. பயப்பு இழிவு மாறுபாட்டை தர வேண்டும் சொல்றாங்க. ரைட் ரைட் அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி பாருங்க, சீராக்கத்திற்கு பொருத்தமான சுற்றொன்றை வடிவமைத்து அதன் முனைகளின் முனைவு தன்மையை குறிப்பிடுக. பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கேள்விக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க எடுப்போம். இன்னைக்கு விஆர்எம்எஸ் வேல்யூ தந்திருக்காங்க 230 வோல்ட், இன்னைக்கு தந்திருக்காங்க 15 வோல்ட். ரைட்டா, இன்னைக்கு இருந்து வந்து தான் என்ன செய்யணும்னு சொன்னா பால சீராக்கத்துக்கு போகும். அப்ப பால சீராக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இது இதோட கனெக்ட் ஆகும். இன்னைக்கு வெளியில வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டயோடு உண்டு. 4 டயோட் போடணும். ரெண்டு டயோட் இந்த திசையிலையும், 2 டயோட் இந்த திசையிலையும் போடணும். அதோட சொல்றாங்க அவங்க முனைவாக்கத்தையும் தர சொல்றாங்க. அப்ப முனைவாக்கம் தர்றதுன்னு சொன்னா கட்டாயம் இன்னைக்கு பிளஸ் குறியீடு போட்டுக்கணும், இன்னைக்கு மைனஸ் குறியீடு போட்டுக்கணும். பிளஸ் குறியீடும் மைனஸ் குறியீடும் கட்டாயம் போட்டுக்கணும். அப்ப இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆடலோட்டம் மின்னோட்டம். இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து திருப்பி இங்க சீராக்கம். அப்ப முதலாவது கேள்விக்கு ஆன்சர் இது. சரியா? விளங்கிட்டா? ஓ சார், விளங்கிட்டு. ரைட். அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி சொல்றாங்க, சீராக்கும் சுற்றுக்கு குறுக்கே 100 ஓம் தடை ஒன்றை சுமையாக இணைக்கப்பட்ட போது சுமையினூடாக உச்ச ஓட்டத்தினை கணிக்க முன்முக கோடல் செய்யப்பட்ட இருவாய்களுக்கு குறுக்கான அழுத்தத்தை வந்து 0ன்னு சொல்றாங்க. ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைஞ்சதை மட்டும் வரையறேன். 15 வோல்ட். ரைட்டா? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 100 ஓம் தடையை வந்து குறுக்கா நிற்கிறான். அதே மாதிரிதான் கேட்டா 100 ஓம் தடையாக இருக்காங்க. இதுல போடுற உச்ச மின்னோட்டம் கேள்வி, ஐபி தான் கேள்வி. ஐபி தான் எனக்கு கேள்வியா தரான். ரைட். அதோட சொல்றாங்க, இந்த டயோடுக்கு குறுக்கா விழுகிற வோல்டேஜ் என்ன செய்யணும்னு சொன்னா 0 வோல்டேஜ் கருத சொல்றாங்க. சரியா? ரைட். அப்ப நான் ஒரு பாசிட்டிவ் சைக்கிள்ல மட்டும் பார்க்கிறேன்.
பாசிட்டிவ் சைக்கிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கரண்ட் இப்படி வரும், வந்து இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்து இது கூடாக வந்து திருப்பி இந்த திசையில போகும். ரைட். அப்ப அதுல உச்ச மின்னோட்டம் கேள்வி. ரைட். அப்ப இன்னைக்கு 15 வோல்ட். இந்த 15 வோல்ட் அவங்க தந்திருக்காங்க. இது என்னன்னு சொன்னா VRMS வேல்யூன்னு சொல்லி தந்திருக்காங்க மேல. ரைட். அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்காங்க VRMS வேல்யூன்னு சொல்லி தான் தந்திருக்காங்க. ரைட். அப்ப பாருங்க, இன்னைக்கு நான் VRMS-ஐயும் ஒமேகா வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறான்னு சொன்னா IRMS கண்டுபிடிக்கணும். பாருங்க, VRMS சமன் IRMS தர R. PRMS சமன் IRMS தர R. PRMSக்கு பதிலா நான் போட போறேன் 15. ஏன்னு சொன்னா டயோடு குறுக்கா வோல்டேஜ் ட்ராப் இல்ல. அப்ப இந்த 15 ஃபுல்லா என்ன செய்யணும் சொன்னா இதுக்கு குறுக்கா அவ்வளோ IRMS தர 100 ஓம். அப்ப இதுல இருந்து வரணும் IRMS தரும் 15 கீழ் 100. உங்களுக்கு வரப்போறது 0.15 ஆம்பியர். சரியா? கேள்வி IRMS இல்ல IP. அப்ப ஐபிக்கும் IRMS-க்கும் தொடர்பு என்னன்னு சொன்னா IRMS வேல்யூ சமன் ஐபிக்கின் கீழ் √2. சரியா? ரைட். அப்ப அது ஐபிக்கு 70,000 √2 தர IRMS வேல்யூ வரும். ரைட். ரைட். அப்ப √2 தர IRMS வேல்யூனா IRMS பதிலா 0.125 15 தர வர்க்கமூலம் 2 பெருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட வரும் 0.21 ஆம்பியர். ஓகேவா? Okay, sir. சரியா? ரைட். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி தாராங்க. ஒப்பமாக்கலுக்கென மேலே வினா ஒன்றில் குறிப்பிட்ட சுற்று எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என சுற்று வழிபடத்தின் உதவியுடன் வரைந்து காட்டுக. ரைட்டா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன நடக்கும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சைன் வேவ் கொடுத்தேன்னா ரைட், இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த சைன் வேவ் இப்படிதான் இருக்கும். சரியா? ரைட். அப்ப ஒப்பமாக்கல்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த கீழே விழுகிறது இல்லாமக்காம கீழே விழுகிறது இல்லாமக்கி இப்படி கொண்டு வர்றதுக்கு தான் பேர் வந்து ஒப்பமாக்கல்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இப்படி கொண்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா எதை இணைப்பேன்னு சொன்னா ஒரு என்னது கெப்பாசிட்டரை நான் என்ன செய்யணும்னு சொன்னா சமாந்தரமா எடுத்துக்கேன். கெப்பாசிட்டர்ல ரைட்டா முனைவுள்ள கெப்பாசிட்டரை அவங்க இணைக்க சொல்றாங்க. முனைவுள்ள ஒரு கெப்பாசிட்டரை இணைக்க சொல்றாங்க. அப்ப முனைவுக்குன்னு சொன்னா ஒண்ணு நீங்க ஒரு கோட்டை தடிப்பமாகவும் ஒரு கோட்டை சின்னதாகவும் காட்டலாம். இல்லாட்டி இன்னைக்கு போடுற இதை வந்து ஒண்ணு இப்படி செஞ்சு இன்னொன்னு வளைச்சும் காட்டலாம். ரைட். இல்லாட்டி உங்களுக்கு கெப்பாசிட்டரை வந்து பிளஸ் மைனஸ் போட்டு காட்டும். சரியா? இது 3ல 1க்கு தான் உங்களுக்கு ஆன்சர் போடுவாங்க. ரைட். 3ல 1 வரைஞ்சிருந்தீங்கன்னா சரி, இப்படியும் வரையலாம். முனைவுள்ள கெப்பாசிட்டர்ஸ் வந்து இப்படியும் வரையலாம். ரைட். அப்ப இது 3ஐயும் போட்டீங்கன்னு சொன்னா இந்த சைன் வலை எப்படி வரும்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒப்பமாக்கி இப்படி ஒண்ணு இந்த மாதிரியே போய்கிட்டே ரைட். அப்ப இதுக்கு பேர் தான் ஒப்பமாக்கன்னு சொல்றோம். இல்லைட்டா? ரைட். ரைட். அடுத்து சொல்றாங்க பாருங்க. ஒப்பமாக்கலின் பின்னர் வலுவழங்கியின் பயப்பு அழுத்தம் ஒப்பமாக்கியின் முன் இருந்த அழுத்தத்தை விட அதிகம் என பல்மானியில் அளவிடப்பட்ட போது அவதானிக்கப்பட்டது. சரியா? ஒப்பமாக்குனதுக்கு அப்புறம் ரைட்டா அவுட்புட் அழுத்தமும் ஒப்பமாக்குறதுக்கு முன்னுக்கு இருக்க அவுட்புட் அழுத்தத்தை விட அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ரைட்.
இதற்கு காரணத்தை தருக. ஏன் காரணம் இப்படி வருதுன்னு சொல்லி கேட்கிறான். இப்ப பாருங்க, ஏன்னு சொன்னா ஒப்பமாக்கியின் போது கொள்ளளவியின் பிபி வரை மின்னேற்றம் அடைவதென்றாலும் சீராக்களின் போது அவ்வாறு மின்னேற்றம் அடைவது இல்லை. அதனால் சீராக்களின் பின்னர் பல்மானியை கொண்டு பி அவரேஜ் அழுத்த வேறுபாடும் ஒப்பமாக்கலின் பின்னர் பல்மானியை கொண்டு அளந்த போது விபி அழுத்தமும் அவதானிக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க, நீங்க கெப்பாசிட்டரை போட்டீங்கன்னு சொன்னா ரைட்டா, இன்னைக்கு பல்மானியில் அளக்குறது வந்து வி அவரேஜ் ரைட்டா, கெப்பாசிட்டர் போடாட்டி அங்க அளக்கப்படுறது வந்து வி பீக் அழுத்தமா ரைட்டா. அப்ப வி பீக் வந்து எப்பயுமே வி அவரேஜை விட கூடவா தான் இருக்கும். ரைட், கெப்பாசிட்டரை போட்டீங்கன்னு சொன்னா ரைட்டா உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் எக்ஸ்ட்ரா வரும், அதுதான் சொல்றாங்க. ரைட்டா, ரைட். அடுத்தது பார்ப்போம். ரைட், அடுத்தது கேள்வி பாருங்க. தேனர் இருவாய்க்கென சிறப்பியல்பு வரையை வரைந்து முக்கியமான பரமாணங்களை அதன் மீது குறித்து காட்டுக. முக்கியமான பரமாணங்களை குறித்து காட்டுறான். தேனர் இருவாயின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சிறப்பியல்பு வரைப்படி 4/S என்ன செய்வான்னு சொன்னா நார்மல் டயோட் மாதிரி வேலை செய்கிறார். P1 இருக்கிறேன். ரைட், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுமானது இது 0. ரைட்டா, ரிவர்ஸ் பயஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா வேலை செய்வாரு, ஆனா வந்து என்னது ஜேனர் அழுத்தம் கொடுக்கும். ரைட், அப்ப இதெல்லாம் தான் குறிச்சு காட்ட சொல்றாங்க. இது VZன்றது வந்து என்னது ஜேனர் வோல்டேஜ், ஜேனர் அழுத்தம். சரியா, V1ன்றது வந்து முன்முக கோடல்ல உள்ள அழுத்தம். சரியா, ரைட், முன்முக கோடல்ல உள்ள அழுத்தமா இருக்கும். ரைட்டா, ஜேனர் அழுத்தம் முன்முக கோடல்ல உள்ள அழுத்தம். ரைட்டா, இதைத்தான் வரைஞ்சு காட்ட சொல்றாங்க. ரைட்டா, அடுத்து பாருங்க. இறுதியில் வலுவலங்கையின் பைப்பினை 12 வோல்ட் சேனர் இருவாயில் உதவியுடன் உருவாக்குவதற்கென தீர்மானிக்கப்பட்டது. உச்ச சேனர் ஓட்டம் வந்து 100 மில்லி ஆம்பியர் எனின் சேனர் இருவாயின் தொடுக்கப்பட வேண்டிய தடையின் இழிவு தடை பெருமானம் என்னதுன்னு கேட்கிறான். ரைட்டா, ரைட். இப்ப பாருங்க, கெப்பாசிட்டரை போட்டுட்டேன். சரியா, ரைட். இப்ப டயோடு குறுக்காவும் வோல்டேஜ் வந்து 0. அப்ப இன்னைக்கு 15, கெப்பாசிட்டர் குறுக்கா 15. ஆனா எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னு சொன்னா 12 வோல்ட் வரணும். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு தடைய தொடரா எடுத்து ரைட்டா சேனர் உதவியை கொண்டாந்து உதவியுடன் என்ன செய்யணும்னு சொன்னா வி அவுட்புட் ரைட். இந்த தடை பெருமானம் தான் கேள்வி. ரைட்டா, அப்ப சேனர் குறுக்கா இருக்கிற வோல்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லியிருக்காங்க 12 வோல்டேஜ் அவுட்புட்டா இருக்கணும். அதோட இது ஓடுற கரண்ட் வந்து 100 மில்லி ஆம்பியரா இருக்கும். 12 வோல்ட் 100 மில்லி ஆம்பியர். அப்ப இதுல 100 மில்லி ஆம்பியர்னு சொன்னா இதுக்கு குறுக்காவும் என்ன செய்யணும் சொன்னா 100 மில்லி ஆம்பியர் தான் ஓடும். சரியா, ரைட். அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா ஆர் கேள்வி. ரைட், அப்ப பாருங்க, ஆருக்காக நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா VRMS இல்ல, இப்ப VPக்கு கருத போறேன். ரைட்டா, ரைட். அப்ப VPக்கு கருதுறேன்னு சொன்னா எனக்கு லேசா இருக்கும். ஏன்னு சொன்னா அங்க தந்திருக்கிறது உச்ச சேனர் ஓட்டம். சரியா, உச்ச சேனர் ஓட்டம் சொன்னா ஐபிக்கு தான் தந்திருக்கான். ரைட், அப்ப ஐபிக்கு தந்திருக்காங்கன்னு சொன்னா நான் விபிக்கு தான் என்ன செய்யணும்னா கருத்தில் கொள்ளணும். அப்ப பாருங்க, ரைட், இன்னைக்கு இருக்கிறது விபி. ரைட், அப்ப பாருங்க உங்களுக்கு எழுத போறேன் விபி சமன் விபி சமன் I into R plus 12 வோல்ட். ரைட், I into R plus 12. ஏன்னு சொன்னா விபிக்கு வந்து எங்க விழுவுன்னு சொன்னா இதுலயும் விழுந்து இந்த 12லையும் விழுகும். சரியா, ரைட். அப்ப எனக்கு கேள்வி வந்து I சாரி கேள்வி வந்து R. அப்ப பாருங்க, Vp minus 12 சமன் I into R. ஆகவே R வரப்போது Vp minus 12 கீழ் I வரும். அப்ப Vp எடுக்க போறேன். VRMS உங்களுக்கு தெரியும்
15 வோல்டேஜ். சரியா? இப்ப விபிக்கு எழுத போறேன் பாருங்க. விஆர்எம்எஸ் சமன் விபிக்கின் கீழ் வர்க்கமூலம் 2. ஆகவே விபிக்கு வரப்போகுது 15 வர்க்கமூலம் 2 வோல்ட். சரியா? ரைட். அப்ப இதுக்கு பதிலா விபிக்கு பதிலா 15 வர்க்கமூலம் 2 தாங்க கொண்டு போய் போடுவேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் சமன் 15 வர்க்கமூலம் 2 மைனஸ் 12 100 தர 10 சாயம். ஏன்னா மில்லி ஆம்பியர்னால 10 சாயம் ஒன்றாலும் சேரு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் உங்களுக்கு இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு விட வரணும் 92.13 ஓம். வந்துச்சா விட? சரியா? 92.13 வந்து. ஓகே. ரைட். அடுத்தது பி கேள்வி. ரைட்டா? ரைட். இந்த கேள்வி முடிஞ்சு அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பி கேள்வி. ரைட். எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பி கேள்வி பாருங்க. லிபி ரைட்டா? பிசிசி தந்திருக்காங்க 15 வோல்டேஜ். 15 வோல்டேஜ். ஆர்பி தந்திருக்காங்க 4.2 கிலோ ஆர்பி. ரைட்டா? 4.2 கிலோ ஓம். எங்கிட்ட ஓடுற கரண்ட் வந்து ஐசின்னு தந்திருக்காங்க. ரைட். இதுல ஓடுற கரண்ட் வந்து ஐபி. அதோட விபி தந்திருக்காங்க 0.7 வோல்டேஜ். பீட்டா தந்திருக்காங்க உங்களுக்கு 100. ரைட். இன்னைக்கு இருக்க தடைப்பெருமானம் வந்து ஆர்பி 100 ஓம். ரைட். அங்கிட்டு இருக்க தடைப்பெருமானம் ஆர்எல் 1 கிலோ ஓம். இது தேவைப்படாது. அதனால ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன சுற்றுன்னு சொன்னா விதியலாக்கி சுற்று. ரைட்டா? டிரான்சிஸ்டர் விதியலாக்கி சுற்று. டிரான்சிஸ்டரை 2 வகையா பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ஆளியாக பயன்படுத்தலாம், இன்னொன்று வந்து விதியலாக்கிய பயன்படுத்தலாம். அந்த விதியலாக்கிக்கான சுற்று தான் இது. ரைட். அதோட பாருங்க இந்த 2 கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் ரெண்டுக்கும் வந்து C1 C2 இதுவும் கேட்டு வந்திருக்கு. அதனால கவனம். C1ம் C2ம் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா டிசி பிளாக்கிங்காக பயன்படுத்தும். நேரோட்டத்தை தடுத்தலுக்காக பயன்படுத்துறதுதான். நேரோட்டத்தை தடுத்தலுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த C1ம் C2ம் பாய்க்கிற டயோட். ரைட்டா? ரைட். கேள்வியே போ. ரைட்டா? ரைட். ரைட். அதுதான் கேட்டிருக்காங்க முதலாவது கேள்வி. ரைட்டா? C1 C2 ஆகிய கொள்ளளவியின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. அதாவது டிசி மின்னோட்டத்தை தடை செய்தல் இல்லாட்டி நேரோட்ட மின்னோட்டத்தை தடை செய்தல் டிசி பிளாக்கிங்னு சொல்லுவோம். ரைட்டா? ரைட். ரெண்டாவது கேள்வி பாருங்க. அவங்க தந்திருக்காங்க அடியின் ஓட்டம் ஐபியை கணிக்க. சரியா? ரைட். அடியின் ஓட்டம் ஐபியை கணிக்க சொல்றாங்க. ரைட். அடியின் ஓட்டம் ஐபியை கணிக்க பாருங்க. ரைட். எந்த பாத்தை எடுக்க போறேன்னு சொன்னா ஐபி ஓடுற பாத்தை எடுக்கும். ரைட்டா? அப்ப பாருங்க
ரைட்டா இந்த பாத்தை எடுத்து நான் போட போறேன். ரைட்டா அப்ப இந்த பாத்தை எடுத்து நான் போடக்குள்ள பாருங்க வரும் விசிசி சமன், அதாவது மேல இருக்க வோல்டேஜ் சமன் இங்கனைக்கு விழுகிற கரண்ட், இங்கனைக்கு விழுகிற வோல்டேஜ், அதாவது ஐபி ஆர்பி. இங்கனைக்கு விழுகிற வோல்டேஜ் வந்து ஐபி ஆர்பி. அதோட இங்கனைக்கு ஒரு தடை வோல்டேஜ் ஒன்று விழுகும், அதுக்கு பேர் வந்து விபிஇன்னு சொல்லுவாங்க. ரைட்டா இன்னைக்கு ஒரு டயோடு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒருக்கா வோல்டேஜ் இருக்கும். அதோட இங்கனைக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும், அதாவது ஐஇஆர்இஆர். ஐஇஆர்இஆர். இப்ப பாருங்க இங்கனைக்கு எனக்கு ரெண்டு கணியும் தெரியாது, ஐபியும் தெரியாது ஐஇயும் தெரியும். சரியா? ரைட். அப்ப ஒண்ணு ஐஇய வந்து ஐபி சார்புல மாத்துனேன்னு சொன்னா மொத்தத்தை வச்சுக்கிட்டு சுருக்கி எடுக்கலாம். ரைட்டா? ரைட். அப்ப அதுதான் செய்ய போறேன் பாருங்க. ஐஇ சமன் ஐசி பிளஸ் ஐபின்னு எடுக்கலாம். ஐசிக்கு பதிலாக போடலாம் பீட்டா ஐபி சமன் ஐபி. அப்போ ஐபியை பொது எடுத்தீங்கன்னு சொன்னா பீட்டா பிளஸ் 1, அதாவது இதுல ஐஇக்கு பதிலாக நீங்க என்ன போடலாம்னு சொன்னா பீட்டா வந்து 100, அதாவது 101 ஐபின்னு போடலாம். சரியா? அப்ப அந்த 101 ஐபியை கொண்டாந்து நான் இன்னைக்கு போட போறேன். விசிசி சமன் பாருங்க 15 வோல்டேஜ் பிளஸ் 15 ஐபி. ஆர்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4.2 கிலோ, 4.2 தர 13. சரியா? ரைட். விபி தந்திருக்காங்க, எங்கனைக்கு தந்திருக்காங்க பாருங்க 0.7 தானே பிளஸ், அதோட ஐஇக்கு பதிலா போட போறேன் 101 ஐபி தர, ஆர்இக்கு பதிலா போட போறேன் 100 தானே. ரைட். அப்ப பாருங்க இந்த 0.7 கொண்டாந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த 15ஓட கழிக்கலாம். கழித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது 14.3. இப்ப இது பாருங்க 4200. ரைட்டா? இன்னைக்கு ஒரு வரப்போகுது 10,100. அப்படிதானே? இது பாருங்க ஐபி 4200 பிளஸ் இதை பெருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது 10,100 ஐபி. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 4200 இருக்கு, இன்னைக்கு 10,100 இருக்கு, கூட்டப்பட்டு 14,300 ஐபி. அதான் கூட்டப்பட்டு 14,000. ஆகவே ஐபி வரப்போது 14,14,300. ஒரு தசமதானம் வந்தீங்கன்னா 10,300 மேல வந்துச்சுன்னு சொன்னா சரியா? சரி. 13 மேல வந்துச்சுன்னா 3. ஆகவே 1 தர 10,3 மில்லி ஆம்பியர் வரும். அதாவது ஐபி சமன் உங்களுக்கு விட்ட வர போகுது 1 மில்லி ஆம்பியர். ஓகேவா? ஓகே சார். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. ரைட். ஐசி சேகரிப்பான ஓட்டம் ஐசியை கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்ப பாருங்க ஐபி கண்டுபிடிச்சிட்டேன், சேகரிப்பான ஓட்டம் ஐசியை கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? அப்ப பாருங்க ஐசிக்கும் ஐபிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதாவது ஐசி சமன் பீட்டா ஐபி. ஐசி சமன் பீட்டா ஐபி. ரைட்டா? ஐசி சமன் பீட்டாக்கு பதிலா 100, ஐபிக்கு பதிலா 1 தர 10,3 ஆம்பியர், அதாவது மில்லி ஆம்பியர் கொண்டாந்து போடும். இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னு சொன்னா 100 மில்லி ஆம்பியர் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இல்லாட்டி 0.1 ஆம்பியர் எழுதினாலும் சரி. ரைட்டா? பெருக்குனா சரி 0.1 இல்லாட்டி 100 மில்லி ஆம்பியர் எழுதினாலும் சரி. ரைட். அடுத்து பாருங்க சேகரிப்பான் மற்றும் காலி ஆகியவற்றுக்கு இடையிலான அழுத்தம் விசிஇயை கணிக்க. ரைட்டா? ரைட். அப்ப பாருங்க இப்ப நான் கண்டுபிடிக்க போறது பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பாத்து எடுக்க போறேன்னா
இப்ப எந்த கேள்வி என்னன்னு சொன்னா அந்த விசிஇ எழுது. இதுதான் கேட்கிறோம். ரைட்டா? அப்ப நான் எடுக்க போறேன் பாருங்க. இந்த பாத்தை எடுக்கும். ரைட். அப்ப இந்த பாத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தடை இல்ல. சாதாரணமா அன்னைக்கு தடை தருவாங்க. ஆனா இதுல தடை தரல. ரைட்டா? அப்ப டிரெக்டா நீங்க எடுக்கலாம். விசிசி சமன் இன்னைக்கு இருக்க வோல்டேஜ் சமன் விசிஇ பிளஸ் ஐஇஆர்டி. விசிசி சமன் விசிஇ பிளஸ் ஐஇஆர்டி. அப்ப இதுல போட போறேன் 15 வோல்டேஜ் சமன் விசிஇ தான் கேள்வி. ஐஇக்கு பதிலா 101 ஐபி. ஆர்இ ஆர்இக்கு பதிலா நான் என்னத்தை போடுறேன்னு சொன்னா ஆர்இ தந்திருக்கான் 100. இப்ப ஐபி தெரியும் எனக்கு 1 மில்லி ஆம்பியர். 15 சமன் விசிஇ பிளஸ் 101 தர 1 தர 10 ஐபிக்கு பதிலா தர 100. சரியா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 10 இருக்கா? அப்ப இன்னைக்கு ஒரு 2 சைவர், இன்னைக்கு ஒரு தசமதானம் வச்சேன்னா சரி. இப்ப பாத்தீங்கன்னா 15 சமன் விசிஇ பிளஸ் 10.1. ஆகவே விசிஇ வரப்போறது உங்களுக்கு 15 மைனஸ் 10.1 உங்களுக்கு வரப்போறதை விட வந்து 4.9 வோல்ட். சரியா? 4.9 வோல்ட். ஓகே. Okay, sir. ரைட். அடுத்தது போ. பெய்ப்பு சமிஞ்ஞையாக சைன் வலை சமிஞ்ஞை ஒன்று புள்ளி பியில் வழங்கப்படுகின்றது. புள்ளி பியில ஒரு சைன் வலை ஒன்று பெய்ப்பா வழங்கப்படுது. சரியா? சைன் வலை பெய்ப்பா வழங்கப்படுது. ரைட்டா? ரைட். விரியலாக்கிக்கு 2 இடத்துல வெளியில எடுப்போம். இன்னைக்கு சைன் அலை கொடுத்தோம்னு சொன்னா அதுவும் பாஸ் பேப்பர்ல கேள்வியா வந்திருக்குது. இந்த திசையில கொடுத்தோம்னு சொன்னா நீங்க விசியில வெளியில எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த புள்ளியில வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விரியலாக்கப்பட்டு வரும். எப்படின்னு சொன்னா இந்த திசையில வரும். ரைட்டா? விஇல எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதுல எடுத்த மாதிரி இன்னைக்கு கெப்பாசிட்டரை போட்டு வெளியில எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரியலாக்கப்பட்டு வரும். ஆனா ஒரே அவஸ்தையில வரும். ரைட். விரியலாக்கப்பட்டு வரும். ஒரே அவஸ்தையில வரும். ரைட். ரைட். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு லாஜிக் கவுண்ட் இருக்குது. ரைட்டா? இது வந்து மின்னோட்ட விரியலாக்கியா வோல்ட் விரியலாக்கியான்னு கண்டுபிடிக்கப்படும். அப்ப பாருங்க, இன்னைக்கு இருந்து வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னா இது வந்து என்னது ஓட்ட விரியலாக்கியா இருக்கும். இன்னைக்கு இருந்து வெளியில எடுத்தீங்கன்னு சொன்னா என்னது அழுத்த விரியலாக்கியா இருக்கும். ரைட். விசியில வெளியே எடுத்தீங்கன்னா அழுத்த விரியலாக்கி, விஇல வெளியில எடுத்தீங்கன்னு சொன்னா ஓட்ட விரியலாக்கியா இருக்கும். ரைட். அதை பாருங்க. அப்ப இன்னைக்கு அவுட்புட் என்ன வரும்னு சொன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்குமான கிராஃப ஒரே இதுல வரையலாம். ரைட்டா? ரைட். அப்ப நான் இன்புட்டை வந்து ரெட் கலர்ல வரைகிறேன். ரைட். அவுட்புட்டை நான் வரைகிறேன் பாருங்க. ரைட். குறைஞ்சுதான் வருமா? வி அவுட். இது வந்து வி இன். வி அவுட் வி இன். ரைட். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல வி அவுட் எப்பயுமே சின்னதா இருக்கும். வி இன் அவுட். ரைட்டா? அப்ப இது இப்படின்னு சொன்னா ஐ அவுட் எப்பயுமே பெருசா இருக்கும். ஐ இன் அவுட். ரைட்டா? அப்ப இதுல இருந்து நாங்க அடுத்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க பாருங்க. முதலாவது கேள்வி இது. ரைட்டா? 2வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா மேற்கொடுத்த விதியலாக்கி சுற்று ஓட்டளவு விதியலாக்கியா அல்லது ஓட்ட விதியலாக்கியா என மேலே V1 வரைந்து குறித்த வரைவின் உதவியுடன் காரணம் காட்டி சுற்றி விளக்குக சொன்னா வி அவுட் சின்னது வி விட. ஆகவே ஐ அவுட் பெருசு ஐ விட. அப்ப இதுக்கு பேர் வந்து
ஐ அவுட் தான் என்ன செய்யணும் சொன்னா பெருசாக்கப்படுது. ஆகவே ஓட்ட விதியலாக்கிய. சரியா? ரைட். அப்ப இந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னு சொன்னா மாறி வரும். ரைட்டா? சரிடா. இந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னு சொன்னா மாறி வரும். அதாவது வி அவுட் பெருசா இருக்கும் வி இன்னை விட, ஐ அவுட் சின்னதா இருக்கும் ஐ இன்னை விட. அப்ப அது வந்து அழுத்த விதியலாக்கியா இருக்கும். விளங்கிட்டா இந்த கேள்வி? ஓ சார். சரியா? ரைட். சரியா? இது கொஞ்சம் புதுசா இருக்கும். ரைட். படிச்சு ரைட். இதோட எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி முடியுது. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க படிச்சதுல. இது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இருக்கா? ஓகே. ரைட்டா? ரைட். அடுத்து 2022 நீங்க எடுங்க எலக்ட்ரானிக்ஸ் கேள்வியா. ரைட்டா? அதையும் முடிச்சிருவோம். 2022 ரைட். 2022 எலக்ட்ரானிக்ஸ். ரைட். 2022 எலக்ட்ரானிக்ஸ். ரைட். ரைட். பாருங்க. சீராக்கப்பட்ட வலுவளங்கள் எனப்படுவது மின் சுற்றொன்றின் சரியான தொழிற்பாடுடன் தொடர்புடைய அத்தியாவசியமான கற்றல் கூறாகும். ரைட்டா? ரைட். ஒன்றாவது சொல்றாங்க பாருங்க. 12 வோல்ட் நேரோட்ட இரட்டை வழங்கல் தொகுதி ஒன்றை, இரட்டை வழங்கல் தொகுதி ஒன்றை தயார் செய்யும் விதத்தை சுற்று வரைபடத்தின் உதவியுடன் காட்டுக. ரைட்டா? அப்ப போன வருஷம் வந்திருந்தது வந்து ரைட்டா சீராக்கல் பத்தி கேட்டிருந்தாங்க. ரைட்டா? அதே தான் இதுலயும் கேட்டிருக்காங்க. 12 வோல்ட். ரைட். உதவியுடன் காட்டுக. குறிப்பு சொல்றாங்க பாருங்க. சுற்றின் கூறுகளின் பாதுகாப்பிற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள் சுற்றில் காட்டப்பட வேண்டும். அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் அதுல. சரியா? பாதுகாப்பு சுற்றுக்களை பத்தி கேட்க சொன்னாங்களாம். ரைட்டா? ரைட். அப்ப இதுல பாருங்க. ரைட். இரட்டை வழங்கலாம். சரியா? 12 வோல்ட் இரட்டை வழங்கல் உங்களுக்கு தேவைப்படுது. ரைட். இப்ப இரட்டை வழங்கல்னு சொன்னால ரெண்டு அவுட்புட் எடுத்திருக்கணுமா? இரட்டை வழங்கல் சொன்னா 2 அவுட்புட் எடுத்திருக்கணும். பாருங்க அதே மாதிரிதான் நான் வரைய போறேன் பாருங்க. ரைட். டிரான்ஸ்ஃபார்மர் வரையுவேன். ஆனா இங்க பாதுகாப்புன்னு ஒண்ணு கேட்டனால இங்க எனக்கு என்ன செய்யணும் சொன்னா ஒரு ஃபியூஸ் ஒண்ணு போடும். ஒரு ஃபியூஸ் ஒன்று போட்டு தான் இங்கிட்டு நான் எடுப்பேன் டிரான்ஸ்ஃபார்மர்.
ரைட். அப்ப இங்க நீங்க கட்டாயம் ஒரு ஃபியூஸ் ஒன்று போட்டிருக்கணும். ரைட்டா? அப்ப இங்க நீங்க 230 வோல்டேஜ் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக இங்க நீங்க என்ன இருக்குன்னா ஒரு ஃபியூஸ் ஒன்று போடும். ரைட்டா? இது போட்டிருந்தாலும் பரவாயில்ல. சார் ஓ பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தேவையில்லைன்னு சொன்னாலும் ஃபியூஸ் போட தேவையில்லையா? இல்ல தேவையில்லன்னு சொன்னா ஃபியூஸ் போட தேவையில்ல. பாதுகாப்புன்னு கேட்டிருந்தனால அங்க நீ கட்டாயம் ஃபியூஸ் போடணும். ஓகேவா? ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆயிட்டுனே வருது. ரைட்டா? அப்ப அடுத்த முறை பேப்பர்ல திருப்பி வந்துருந்துச்சுன்னு சொன்னா நான் முதல் வரைஞ்சதுல வந்து இது போட்டிருக்க மாட்டேன். இப்ப போடுறேன். ரைட்டா? அப்ப அடுத்த வருஷம் வரக்குள்ள திருப்பி இது கேட்டாங்கன்னு சொன்னா இதை வரைஞ்சி காட்டும். அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா நீங்க வரைஞ்சி காட்ட வேண்டிய வரும். ரைட்டா? சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குமா? ஓகேவா? ஓகே சார். ரைட். இரட்டை வளங்கள் கொடுக்கறனால உங்களுக்கு ரெண்டு விதமா செய்யலாம். இதுல ரெண்டு டயோட பயன்படுத்தி செய்வோம். அதுல அப்ப வந்து இரட்டை வளங்கள் உங்களுக்கு டக்குன்னு கொடுக்கலாம். அதாவது மைய தொடுகை மூலமா இரட்டை வளங்கள் கொடுக்கறது லேசா இருக்கும். மைய தொடுகை மூலமா இரட்டை வளங்கள் கொடுக்கறது லேஸ். சரியா? ரைட். மத்ததெல்லாம் கொடுக்கலாம். ஆனா மத்ததில் கொடுக்கறது கொஞ்சம் என்னது வயர் அங்கிட்டு இங்கிட்டு போகும். ஆனா இதுல வந்து இரட்டை வளங்கள் கொடுக்கறது லேசா இருக்கும். சார் ரைட். அப்ப டயோட் இதுல ஒன்று மாறி பாருங்க. தானே வரும்? ஓ டயோட் ஒன்று மாறி தானே வரும்? ஓ கீழே இருக்க டயோட் மாறும். ரைட்டா? ரைட். ஆமா, கீழே இருக்க டயோட் வந்து மாறும். சரி, கீழே இருக்க டயோட் மாறும், இல்லாட்டி மேல இருக்க டயோட் மாறும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று மாத்தலாம். ரைட். கீழே இருக்க டயோட் இல்லாட்டி மேல இருக்க டயோட் மாத்தலாம். இங்க நீ கட்டாயம் எனது முனை உள்ள கெப்பாசிட்டர்ஸ் போட்டிருக்கணும். ரைட்டா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முனை உள்ள கெப்பாசிட்டர்ஸ் போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து மைனஸ், இந்த பக்கம் பிளஸ், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மைனஸ் தான். இந்த பக்கம் மைனஸ் தான் இருக்கும். ரைட். இல்லாட்டி உங்களுக்கு இது கலர் பண்ணி கேட்டா கார்டா, இல்லாட்டி இது வந்து பிளஸ், இது மைனஸ். ரைட்டா? இது பிளஸ், இது மைனஸ் போட்டுருவீங்கன்னா புரியுதா? சார் ஓ சார் அதுல ரிலே போட்டா அந்த பாதுகாப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சார்? ரிலேக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடா. பாதுகாப்பு ரிலே வந்து பாதுகாப்புக்குள்ளே இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு டிசி கரண்ட்ல இருந்து ஒரு ஏசி பல்ப் ஒன்று தொழிற்படுத்துறேன்னு சொன்னா அதுக்கு தான் ரிலே போடுவோம். ரைட்டா? பாதுகாப்புக்காக இருக்கிறது வந்து ஃபியூஸ் தான் பாதுகாப்புக்காக இருக்கிறது. இல்லைட்டா? ரைட்டா? கரண்ட் பாதுகாப்புக்காக ஃபியூஸ் இருக்கும். ரைட்டா? ரைட். வோல்டேஜ் பாதுகாப்புக்காக நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஜேனர் டயோட் ஒன்று போடலாம். ரைட். ரெண்டு பாதுகாப்பு தான் இருக்கு. ஒன்று வந்து இது வந்து கரண்ட்டுக்காக. வோல்டேஜ் பாதுகாப்புக்காக நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதாவது வோல்டேஜ் ரெகுலேட்டரா நீங்க ஜேனரை பாய்க்கலாம். ரைட்டா? ரெண்டு கருவி தான் இருக்கு. வேற எதுவும் பாய்க்கல. ரைட்டா? ஓகேவா? சரியா? ஓகே. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ரைட். நிலை மாற்றிகள். சரியா? ரைட். பாருங்க. நிலை மாற்றிகள், சீராக்கும் இருவாய்கள், கொள்ளளவிகள், சேனர் இருவாய்கள், தடை
ஆகியவற்றை தெரிவு செய்யும் போது சோதிக்கப்பட வேண்டிய பரமானங்கள் 2 வீதம் குறிப்பிடுக. அதாவது நீங்க கடையில வாங்க போறீங்கன்னு சொன்னா எது எதை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ரைட்டா. அப்ப நிலை மாற்றின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? ரைட். அப்ப நிலை மாற்றில பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன செக் பண்ணலாம்னு சொன்னா முதன்மை சுருள்கண்ட எண்ணிக்கை. சரியா? துணை சுருள்கண்ட எண்ணிக்கை. ரைட்டா? இது வந்து முதன்மை சுருள்கண்ட எண்ணிக்கை. ரைட்டா? ரெண்டாவது வந்து துணை சுருள்கண்ட எண்ணிக்கை. ரைட். அப்ப 3 பரமானம் கேட்டிருக்காங்க. மூன்றாவது பெருமானம் என்னன்னு சொன்னா வலு இல்லாட்டி மின்னோட்டம். ஏதாச்சும் ஒண்ணுன்ற வலு இல்லாட்டி மின்னோட்டம். ரைட். அப்ப இந்த 3 பரமானங்கள் நான் என்ன சொன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல கட்டாயம் என்ன செய்யுன்னு சொன்னா செக் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நிலை மாற்றில வோல்டேஜ் ட்ராப் ஒன்று இருக்காது. ரைட். அதை போன கிளாஸ்ல படிச்சு கொடுத்துருப்பேன். எஃபிஷியன்சி ஹையா இருக்கும் இந்த நிலை மாற்றி. சரியா? அதாவது வினைத்திறன் வந்து நிலை மாற்றில அதிகமா இருக்கும். அதாவது 99% இல்லாட்டி அண்ணளவா 100% சொன்னேன். ரைட்டா? லட்சியமா இருந்தா 100%. ரைட்டா? பிராக்டிகலா இருந்தா 99%. ரைட்டா? இதுல வந்து வோல்டேஜ் ட்ராப் ஒன்று இருக்காது. ரைட்டா? ஓகே சார். ஓகே. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சீராக்கல் இருவாய்கள். ரைட்டா? ரைட். ரெக்டிஃபயர் டயோட். ரைட்டா? ரெக்டிஃபயர் டயோட்ல நாங்க என்னென்ன செக் பண்ணலாம்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் ரைட்டா ஃபோர்ட் பயஸ் வோல்டேஜ் செக் பண்ணலாம். அதாவது முன்முக கோடல் வோல்ட் அளவு செக் பண்ணலாம். சரியா? உச்ச முன்முக கோடல் வோல்ட் அளவு. சரியா? உச்ச மின் முன்முக கோடல் வோல்ட் அளவு. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செக் பண்ணலாம். அதாவது பிஐவின்னு சொல்லுவாங்க. பிஐவின்னு சொன்னா என்னன்னா பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். அதாவது சரியா பின்முக கோடல் உச்ச வோல்ட் அளவு. இதுல என்ன பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்னு சொன்னா என்னன்னா இது வரைக்கும் நீங்க ரிவர்ஸ்ல பயஸ்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா உடையாது. இதை விட கூட கொடுத்தீங்கன்னு சொன்னா டயோட் என்ன செஞ்சுன்னா உடைச்சிடும். ரைட்டா? அதுதான் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். ரைட்டா? இதுக்கு மேல அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து 2 வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ரிவர்ஸ் பயஸ்ல 2 வோல்டேஜ் வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும். அதோட 3 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ்ல அதாவது 2.1 கொடுத்தாலே உடஞ்சிடும். ரைட்டா? அது வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. கரண்ட்டை உள்ளுக்கு விட மாட்டாரு. ஆனா பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. சரியா? ரைட்டா? பார்த்தான் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு உச்ச நேர்மாறு வோல்ட் அளவு இல்லாட்டி பின்முக கோடல் வோல்ட் அளவுன்னு சொல்லலாம். ரைட். மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்டா உச்ச மின்னோட்டம். இது கூட போற உச்ச மின்னோட்டம். உச்ச மின்னோட்டம் இல்லாட்டி வலுவும் எடுக்கலாம். உச்ச வலுவும் எடுக்கலாம். ரைட்டா? இது மூணும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க ரெக்டிஃபயர் டயோடுக்கு என்னது செக் பண்ணக்கூடிய இது. ரைட். அடுத்து பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்க கொள்ளளவிகள். ரைட். கொள்ளளவில நாங்க செக் பண்றது பார்த்திருப்போம். சரியா? கொள்ளளவில கட்டாயம் வோல்டேஜ் செக் பண்ணுவோம். வோல்டேஜ் அடிச்சு வச்சிருப்பாங்க. பார்க்கவே வோல்ட் அளவு செக் பண்ணுவோம். வோல்ட் அளவு ஒண்ணு செக் பண்ணுவோம். ரைட்டா? ரெண்டாவது வந்து கொள்ளளவம். சரியா? கொள்ளளவம் செக் பண்ணுவோம். அதாவது கெப்பாசிட்டி. சரியா? கெப்பாசிட்டி வந்து 500 மைக்ரோ ஃபாரட்னு சொன்னா அதை கட்டாயம் செக் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வகை முனைவுத்தன்மை உள்ளதா முனைவுத்தன்மை அற்றதா. இந்த மாதிரி உருளையா இருந்தா முனைவுத்தன்மை உள்ளது. பிளஸ் மைனஸ் கட்டாயம் பார்ப்போம். ரைட். இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா இது வந்து முனைவுத்தன்மை அற்றது. சரியா? அப்ப கட்டாயம் வகை வகை கட்டாயம் பார்ப்போம்.
அடுத்தது வந்து பெறுதி டாலரன்ஸ் ரேட். ரைட், அப்ப இது வரைக்கும் பார்க்கலாம். இதுல 3 எழுதுனீங்கன்னா சரி. ரைட்டா, இது வந்து கொள்ளளவுல நீங்க பார்க்கக்கூடிய இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். ரைட், அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி. ரைட், அடுத்து பாருங்க, சேனர் இருவாயி. சேனர் இருவாயில வந்து என்ன செய்வோம்? ரைட், அப்ப சேனர்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் VZ செக் பண்ணும். அதாவது சேனர் வோல்டேஜ் செக் பண்ணும். சேனர் வோல்ட் அளவு ரிவர்ஸ் பஸ்ல வேலை செய்ய சேனர் வோல்ட் அளவு செக் பண்ணுவோம். அதே மாதிரி உச்சவலு செக் பண்ணுவோம். அதே மாதிரி உச்ச மின்னோட்டம் செக் பண்ணுவோம். உச்ச மின்னோட்டம் எதுல செக் பண்ணுவோம்னு சொன்னா பின்முக கோடலையும் செக் பண்ணுவோம், முன்முக கோடலையும் செக் பண்ணுவோம். ரைட், அப்ப அது எல்லாமே வேணும். கட்டாயம் இந்த உச்ச மின்னோட்டம், உச்ச ஓட்டம் அத மாதிரி எழுத தொடங்குங்க. ரைட்டா, உச்சம் பண்றதுக்கு கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க. ரைட், அடுத்தது கடைசியா தடை. தடையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா தடை பெருமானம் போடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி போடலாம். தடை பெருமானம் கட்டாயம் செக் பண்ணுவோம். ரைட்டா, அதே மாதிரி அடுத்தது வலு. ரைட்டா, பவர். ரைட்டா, வலு கட்டாயம் செக் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது கொள்ளலைக்கு மாதிரி இதுலையும் பெறுதி கட்டாயம் செக் பண்ணுவோம். சரியா, பிளஸ் மைனஸ் எவ்வளோன்னு சொல்லி அந்த எனது கலக்கோட வச்சுக்கிட்டு செய்யலாம். அப்ப இது 3ஐயும் கட்டாயம் என்ன செய்யணும்னா செக் பண்ணும். ரைட்டா? ஓ சார். ரைட். ரைட், கீழே 2வது பி பார்ட் பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள டிரான்சிஸ்டர் சுற்றை கருதுக. ரைட்டா, ஒரு டிரான்சிஸ்டர் சுற்று தந்திருக்காங்க. இதை பாத்தீங்கன்னு சொன்னா அழுத்த பிரிகை போடலாம். ரைட்டா, இதுக்கு பேர் வந்து அழுத்த பிரிகை கோடல்னு சொல்லுவாங்க. ரைட்டா, VZ தந்திருக்காங்க 12 வோல்டேஜ். VZ வந்து 12 வோல்டேஜ் தந்திருக்காங்க. ரைட், அதே மாதிரி அன்னைக்கு 1 கிலோவும் இன்னைக்கு 2 கிலோ. RB 2 கிலோவும், RE 1 கிலோவும். ரைட்டா, ரைட். VCC தந்திருக்காங்க எவ்வளோன்னு சொன்னா 15 வோல்டேஜ். ரைட், அதே மாதிரி VBE -7 பீட்டா வந்து 200. பீட்டா வந்து ரைட். அப்ப இது வந்து ஒரு வகையான கோடல் டைப். ரைட், அழுத்த பிரிகை கோடல்னு சொல்லுவாங்க. ரைட், சேனர் இருவாய்க்கான சிறப்பியல் வரையை வரைந்து அதன் முக்கியத்துவமான பாரம்பரியங்களை குறிக்க ஏற்கனவே போன எலக்ட்ரானிக்ஸ் கேள்வியில அந்த சேனர் இருவாய்க்கு இது செஞ்சுட்டோம். ரைட்டா, திருப்பி ஒரு கவுண்ட் செய்வோம். ரைட்டா, ரைட். அப்ப இதுல பாருங்க, இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. போன முறை வரைஞ்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ரைட்டா, ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா VZ. ரைட்டா, இன்னைக்கு வந்து VBன்னு சொல்லுவோம். ரைட்டா, இது வோல்டேஜ், இது கரண்ட், இது 0. ரைட்டா, ரைட். போன முறை வரையாததோ இதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரைய போறேன் பாருங்க. I மினிமம், இது வந்து I மேக்சிமம். சரியா, IZ மேக்சிமமா. ரைட்டா, ரைட். IZ மினிமம், IZ மேக்சிமம். ரைட்டா, ரைட். இப்ப பாருங்க, இதுல எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரைட். அப்ப பாருங்க, அச்சுக்கள் பெயர்றது கட்டாயம் செஞ்சிடணும். இது வந்து சாரி மாத்தி போட்டேன். இது கரண்ட், இது வோல்டேஜா. ரைட், அச்சுக்கள் பெயர்றது கட்டாயம். IV0, VBன்றது வந்து எழுதியிருக்கணும். ரைட், அதாவது முன்முக கோடல்ல வோல்ட் அளவு. VZன்றது வந்து சேனர் வோல்டேஜ். IZ மினிமம்ன்றது வந்து ரிவர்ஸ் பயஸ் பின்முக கோடல்ல
இழிவு மின்னோட்டம். சரியா ரைட். அதே மாதிரி ஐசட் மேக்சிமம்ன்றது வந்து பின்முக கோடல்ல இருக்கிற உயர் மின்னோட்டம். ரைட்டா ரைட். இழிவு மின்னோட்டம் உயர் மின்னோட்டம் இல்லாட்டி இழிவு தேனர் மின்னோட்டம் எழுதுனாலும் சரி. சரியா இழிவு தேனர் மின்னோட்டம் உயர் தேனர் மின்னோட்டம். இழிவு தேனர் மின்னோட்டம் உயர் தேனர் மின்னோட்டம். இது அவ்வளவு எழுதியிருந்தா தான் உங்களுக்கு மார்க்ஸ் வருமா? சரியா ஓகேவா? ஓகே சார். ரைட். கேள்வியை பாருங்க. இந்த சுற்றில் R2 தடைக்கு குறுக்கான அழுத்தத்தை சேனர் வோல்ட்-அளவின் உதவியுடன் கணிக்க. R2க்கு அழுத்தம் R1 R2. இது வந்து R1 இது வந்து R2. இதுக்கு குறுக்கான வோல்டேஜ் சேனர் அழுத்தத்தின் மூலமா கண்டுபிடிக்கணும். இதுக்கு கேள்வி. ரைட்டா ரைட். அப்ப பாருங்க சேனரை இங்க நீங்க என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா ரிவர்ஸ் பயஸ் நினைச்சிருக்கேன். அப்ப இங்க இருக்க வோல்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா 12 வோல்ட். இந்த சுற்றுக்கு இங்க இருக்க ஃபர்ஸ்டா இந்த வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கும். இந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு சமனா இருக்கும் பாருங்க. ரைட். அப்ப இந்த சுற்றுக்கு மட்டும் போட போறேன் பாருங்க. VB சமன், அதாவது இங்க இருக்க அழுத்தத்தை நான் VBன்னு எடுக்கிறேன், சமன் VBE பிளஸ் IE R2. சரியா ரைட். அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இதுக்கு குறுக்கான அழுத்தம் அதை வந்து நான் டைரக்டா எடுக்கிறேன், VEன்னு எடுக்கிறேன். சரி அழுத்தத்தை கேட்கறான். ரைட்டா. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்க அழுத்தம் வந்து 12. VB ஏற்கனவே சேர்ந்திருக்காங்க 7.7 பிளஸ் VE. ஆகவே PE வரப்போது உங்களுக்கு 11.3 வோல்டேஜ். ரைட்டா. அப்ப இங்க இருக்க அழுத்தம் வந்து 11.3 வோல்டேஜ். ரைட்டா ரைட். அடுத்து பாருங்க. VCE அழுத்தத்தை கணிப்பிட்டு டிரான்சிஸ்டர் தொழிற்படும் வளையத்தை குறிப்பிடுக. ரைட்டா ரைட். டிரான்சிஸ்டர் என்ன வளையத்துல துடிப்படுதுன்னு சொல்லி கேட்கிறான். ரைட். இப்போ பாருங்க. ரைட். VCE கண்டுபிடிக்க போறோம். VE எனக்கு தெரியும் 11.3 வோல்ட். ரைட்டா ரைட். இப்ப எனக்கு கேள்வி என்ன சொன்னா VE இது ரெண்டு கிடையான வோல்டேஜ் VCE. ரைட்டா ரைட். அப்ப பாருங்க இந்த சைட் போட்டேன்னா இந்த சைட் போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு வரும் இந்த சைட் போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு வரும் VCC சமன் VCE பிளஸ் VE. ரைட்டா. கேள்வி என்னன்னு சொன்னா VCE. அப்ப பாத்தீங்கன்னா VCE சமன் 15 மைனஸ் 11.3. ஆக உங்களுக்கு வரப்போறது 3.7 வோல்டேஜ். 3.7 வோல்டேஜ். ரைட்டா. அப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த டிரான்சிஸ்டர் எந்த பிரதேசத்துல வேலை செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ரைட்டா. அப்ப பாருங்க எந்த பிரதேசத்துல வேலை செய்யுது. ரைட்டா. உங்களுக்கு தெரியும் VCE 0.2 இல்லாட்டி 0.2ஓட பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா ரைட்டா இதுக்கு பேர் வந்து என்னது சேச்சுரேஷன் ரீஜன் சொல்லுவாங்க. ரைட்டா. இது அல்லாட்டி இதோட சின்னதா இருக்கு. ரைட்டா. 0.2க்கு சமனா இருக்கும் இல்லாட்டி 0.2ஓட சின்னதா இருக்குன்னு சொன்னா சேச்சுரேஷன் ரீஜன். ரைட்டா. அதுக்கு பேர் தமிழ்ல பேர் வந்து நிரம்பல் பிரதேசம்னு சொல்லுவாங்க. சரியா நிரம்பல் பிரதேசம் சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க வோல்டேஜ் வந்து 3.7 0.2ஓட பெருசு. ஆகவே இது என்ன பிரதேசத்துல இருக்குன்னு சொன்னா உயிர்ப்பு பிரதேசத்துல இருக்கு.
சரியா, அதாவது ஆக்டிவ் ரீஜன் சொல்லுவாங்க. ரைட். அதோட இன்னொன்னு இருக்குது, இன்னொன்னு சொல்லித்தாரேன். விசி வந்து விசிசிக்கு சமனா இருக்குது. இந்த வோல்டேஜ் எனக்கு சமனா இருக்குன்னு சொன்னா எங்க இருக்குன்னு சொன்னா துண்டிப்பு பிரதேசத்துல இருக்கு. சரியா, கட் ஆஃப். ரைட்டா ரைட்டா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாள் எம்சிக்யூல வந்திருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் தெரியும். ரைட்டா ரைட். நிரம்பல் பிரதேசம் சொன்னா இது, உயிர்ப்பு பிரதேசம் இது. இது சமனா இருந்துச்சுன்னு சொன்னா துண்டிப்பு பிரதேசமா. ரைட்டா, அப்ப உங்களுக்கு இதுல கேட்டிருக்கிறது வந்து இந்த இது. சரியா, உயிர்ப்பு பிரதேசம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா காலி ஓட்டத்தை கணிக்க ஐசிஏ கேட்கலாம். ரைட். காலி ஓட்டத்தை கணிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய ரைட். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்டா ஐஇஏ கணிக்க போறேன். அப்ப எனக்கு தெரியும் சொட்ட விஇ தெரியும். இப்ப விஇ வந்து 11.3 வோல்ட்ல R2 R1 R2. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா 11.3 ஐஇ தான் தெரியாது, ஆர்இ தெரியும் 1 கிலோ. ஆகவே ஐஇ வரும் உங்களுக்கு பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 11.3 கீழ் 1 கிலோ பிரிச்சு விட்டீங்கன்னா 11 மில்லி ஆம்பியர் ஐஇ. ஓகே, ஐஇ வரும் 11.3 மில்லி ஆம்பியர். அதுல இருந்து அடி ஓட்டத்தை கணிக்க சொல்றாங்க. அடி ஓட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போன செஞ்சோம். ஐக்கும் அடி ஓட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஐஇ சமன் உங்களுக்கு தெரியும் ஐசி பிளஸ் ஐபி. ஐசி என்ன போடலாம், பீட்டா ஐபின்னு போடலாம், பிளஸ் ஐபி. ஐஇ வந்து பீட்டா பிளஸ் 1 ஐபிஆர். அப்ப ஐபியை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஐஇ வந்து பீட்டா பிளஸ் 1 பார்த்தீங்கன்னா சரி. அப்ப ஐபி வரப்போகுது உங்களுக்கு 11.3 மில்லி ஆம்பியரை நீங்க 200ன்னு தந்துருக்காங்க. 201 கொடுத்தீங்கன்னா அப்ப 201 குறிச்சிங்கன்னா உங்களுக்கு அண்ணலா வரும் 56.2 மைக்ரோ ஆம்பியர். 56.2 மைக்ரோ ஆம்பியர். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஐசி கேட்டிருக்காங்க. இப்ப ஐபி தெரியும்னு சொன்னா ஐசியை கண்டுபிடிக்கலாம். ஐசி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஐசி சமன் பீட்டா ஐபி. இப்ப 200 தர 56.2 மைக்ரோ ஆம்பியர். ரைட். அப்ப இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு கூட வரும் 11.244 மில்லி ஆம்பியர். 11.244 மில்லி ஆம்பியர். அடுத்தது பாத்தீங்கன்னா தடை ஆரினூடான ஓட்டத்தை கணிக்க R1 ஓட்டத்தை கணிக்கலாம். தடை R1 ஓட்டத்தை கணிக்கலாம். ரைட். அப்ப பாருங்க, நீங்க சொல்ல இயலாது R1 குறுக்கா ஓடுறது வந்து ஐபி மின்னோட்டம்னு சொல்ல இயலாது. அது ஏன்னு சொன்னா இங்கனைக்கு ஓடுற கரண்ட் ஐபி, இங்கனைக்கு ஒரு கரண்ட் ஐஇசட் கட்டாயம் ஓடியே ஆகும். அப்ப இங்கனைக்கு ஓடுற கரண்ட் வந்து ரெண்டையும் கூட்டுத்தொகையா இருக்கும். அப்ப அதனால நீங்க இப்படி கண்டுபிடிக்க இயலாது. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னா இது குறுக்கா வோல்டேஜே கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்கனைக்கு 12 மொத்தம் 15. அப்ப இங்கனைக்கு விழுகிற வோல்டேஜ் 3. அதாவது VR1 வந்து வரும் 15 மைனஸ் 12 3 வோல்டேஜ். சரியா? 3 வோல்டேஜ். இங்கனைக்கு இருக்க தடை பெருமானம் தெரியும். ஆகவே V சமன் ஐஆர் போட்டேன். 3 சமன் ஐ தெரியாது. ஆர் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோ. ஓட்டிங்கன்னு சொன்னா 3/2 கிலோ. ஒரு 1.5 மில்லி ஆம்பியர். ஓகேவா? ஓகே. ரைட்.
அடுத்து பாருங்க, சேனர் இருவாய்க்கு குறுக்கியான ஓட்டத்தை கணிக்க. ரைட், பாருங்க அவங்க சொல்றான் ஐபி தெரியும், இப்ப வார கரண்ட் தெரியும், அதுல இருந்து கழிச்சேன்னு சொன்னா ஐஇசட் வரும். ரைட், அப்ப பாருங்க உங்களுக்கு ஐபி தெரியும், அது மைக்ரோ ஆம்பியர்ல போட்டேன், அப்ப நான் மில்லி ஆம்பியர்ல போட்டேன். 562 மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர்ல முதல்ல போட்டேன். ரைட், இப்ப ஐ தெரியும், எவ்வளவு வந்துச்சு 1.5 மில்லி ஆம்பியர். இன்னைக்கு ஓடுற கரண்ட் ஐ. அப்ப ஐஇசட்டை கண்டுபிடிக்கலாம். என்னது ஐல இருந்து ஐபியை கழிச்சேன்னா, வார கரண்ட்ல இருந்து ஐபியை கழிச்சேன்னா ஐசெட் வரும். ஆகவே ஐசெட் வரப்போறது 1.5 மில்லி ஆம்பியர்ல இருந்து 0.0562 மில்லி ஆம்பியர் கழிச்சு. ரைட்டா, உங்களுக்கு விட வரப்போறது என்னளவா 1.44 மில்லி ஆம்பியர். சரியா? ஓகேவா? விளங்கிட்டா? சார் விளங்கிட்டு. அடுத்து பாருங்க, மேற்குறித்த சுற்றில் R2 பெருமானத்தை இருமடங்காக்குவதனால் ஆனது R2க்கு குறுக்கியான மின்னழுத்த செல்வாக்கு செலுத்தும் விதத்தை எண்கணித கோவையின் உதவியுடன் விளக்குக. ரைட்டா, ரைட். இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னா R2 பெருமானத்தை மாத்துறாங்க. R2 பெருமானத்தை என்ன செய்யலாம்னு சொன்னா 2 மடங்கு ஆக்குறாங்க. ரைட்டா, R2 பெருமானத்தை 2 மடங்கு ஆக்குனா எனது மின்னழுத்தத்துல ஏற்படுற மாற்றத்தை கேட்கிறாங்க. ரைட், இப்ப பாருங்க மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதன்றதான் கேள்வி. ரைட்டா, இப்ப பாருங்க R2 பெருமானத்தை இப்ப நான் 3 கிலோ ஓம்னு எடுக்கிறேன். 3 கிலோ ஓம்னு எடுத்தாலும் சமன்பாடை பாரு, இன்னைக்கு இருக்கிற விஇ R2ல தங்கி இருக்கான்னு பார்ப்போம். அப்ப பாருங்க விஇசட்ன்றது இன்னைக்கு இருக்க வோல்டேஜ், அதாவது விபி சமன் விஇசடா. விபி சமன் விஇசடா இருக்கும். அது வந்து எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா விபிஇ பிளஸ் விஇக்கு சமனா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விபி அல்லது விஇசட் போறேன்னா ரைட்டா, இந்த வோல்டேஜ்ல மாற்றம் இருக்கா? இல்ல. R2 மட்டும்தான் மாத்துறேன்னா R2 மட்டும் மாத்துறேன். இதுல மாற்றம் ஏற்படுமா? அதையும் மாத்துறேன். ஆகவே விஇல மாற்றம் ஏற்படுமா? இல்ல. ரைட், அப்ப அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டும் தடை பெருமானம் கூடிச்சுன்னு சொன்னா கரண்ட் குறையுமே தவிர வோல்டேஜ்ல மாற்றம் இருக்காது. ரைட்டா, தடை பெருமானம் கூடுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் குறையுமே தவிர இதுல விஇல மாற்றம் ஏற்படுத்த இயலாது. ஏன்னா விஇசட் மாறாது 12 வோல்டேஜ், விபியும் மாறாது 7 வோல்டேஜ். ஆகவே விஇ மாறவே மாறாது. விஇ எப்பயுமே 11.3 வோல்டேஜ். அதான் எந்த தடை பெருமானத்தை மாத்தினாலும் 11.3 வோல்டேஜ்ன்றது மாறாது. ஆகவே கேள்வி கீழே எழுதலாம். சரியா, விஇல மாற்றம் இல்லை. சரியா, வோல்ட் அளவில் மாற்றம் ஏற்படாது. ஓகேவா? விளங்கிட்டா? ஓ சார். ரைட். அடுத்த கேள்வி அதுலயே பாருங்க, மேற்குறித்த சுற்றினை நடைமுறையில் பயன்படுத்தத்தக்க சந்தர்ப்பம் ஒன்றை காரணங்களுடன் குறிப்பிடுக. நடைமுறையில என்ன பயன்படுத்தலாம்னு சொன்னா இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. ரைட்டா, மேல இருந்து நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க எதை வச்சுட்டு கேள்வி கேட்கறாங்க. வோல்டேஜ்ல மாற்றம் இல்லை. ஆகவே இதை இந்த சுற்றை எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னா தடை என்னத்தான் லோட் மாறினாலும் வோல்டேஜ்ல மாற்றம் இல்லை. ஆகவே இது வந்து என்ன பயன்படுத்தலாம்னா வோல்டேஜ் ரெகுலேட்டரா பயன்படுத்தலாம். வோல்டேஜா மாறாம கொடுக்குற ஒரு சுற்றா பயன்படுத்தலாம். இல்லாட்டி வோல்ட் அளவு கட்டுப்படுத்தி சுற்றாக பயன்படுத்தலாம். சரியா, ரைட். காரணம் என்னன்னு சொன்னா R2 எவ்வளவுதான் மாறினாலும் R2 தடை R2 எவ்வளவு மாறினாலும் சரியா அவுட்புட் வோல்டேஜ் மாறாது. R2 தடை பெருமானம் மாறினாலும் ரைட்டா பயப்பு வோல்ட் அளவு மாற்றம் ஏற்படாது. ரைட், அப்ப அதுக்கானது தான் இந்த சுற்றா இருக்கும். விளங்கிட்டா? இதுதான் 2022 வந்த எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி.
ஓகேவா? ஓகே சார். ரைட். அடுத்து 2023 வந்த எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி எடுங்க, அதையும் முடிச்சிடும். ரெண்டாயிரத்தி 23 வந்ததா? சரியா? 2023 செய்வோமா? ஓகேவா? எடுத்துட்டீங்களா பேப்பரை? பேப்பர் எடுத்துட்டீங்களா? ரைட்டா, 2025 செய்வோம். சரிதானே? கட்டாயம் 2025 செய்வோமா? 2024, 25 எல்லாம் செய்வோம். 2023 முடிச்சிடும். அதுக்கப்புறம் 24, 25 செய்வோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். 2023 வந்ததுதா? ரைட்டா, ரைட். பாருங்க, ஒரு மின் உபகரணத்தை தொழிற்படுத்துவதற்கு வீட்டு மின் சுற்று மின்னை பயன்படுத்தி முழு அலை சீராக்கி நேரோட்ட 12 வோல்ட் நிலையான தனிபலங்களை தயார் செய்ய வேண்டியுள்ளது. ரைட்டா, 3 வருஷமா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சீராக்கியை தான் கேட்டுக்கிட்டு வராங்க. ரைட்டா, ரைட். இப்போ செஞ்ச 3 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா சீராக்கியில தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா, ரைட். அதற்கு சேனை இதுவாய் ஒன்றை கொண்ட சுற்று முன்வளிக்கப்பட்டது. ரைட்டா, இப்போ ஜேனரையும் சேர்க்கிறாங்க. ரைட்டா, போன வருஷம் பாதுகாப்பு சுற்று சேர்த்தாங்க. அப்ப இந்த முறை என்ன செய்யணும்னா ஜேனரை இணைக்கிறாங்க. ரைட்டா, ரைட். பாருங்க, இவ்வளங்களின் சுற்று வரைபடத்தை வரைய சொல்றாங்க. ரைட்டா, இப்போ இந்த வளங்களோட சுற்று வரைபடத்தை வரையலாம். ரைட்டா, அப்ப அது பாருங்க. ரைட். ரைட்டா, பாதுகாப்புன்னு அவங்க கேட்கல. இப்போ நான் பாதுகாப்பு போட்டே வரைகிறேன். எனக்கு ஏற்கனவே தெரியலனால நான் போட்டே வரைகிறேன். பிரச்சனை இல்லை. சரிதானே? ரைட். அடுத்து பாருங்க. ரைட்டா, ரைட். அப்ப இந்த டயோட் வரைஞ்சிட்டேன். ரைட்டா, அப்ப அந்த டயோட்ல இருந்து டைம் கெப்பாசிட்டர் போடணும். அது போன இதுல படிச்சிட்டோம். ரைட். பிளஸ் மைனஸ் இல்லாட்டி போடவும் தேவையில்ல. ஒன்று கலர் பண்ணி காட்டிங்கன்னா சரி. அப்ப இங்க இன்னொன்று எக்ஸ்ட்ராவா சேர்க்க போறேன். ரைட்டா, இதுவும் போன பாஸ்ட் பேப்பர்ல போட்டு காட்டி தத்துனே. ரைட். அதோட இன்னைக்கு ஒரு தடை பெருமானம் கட்டாயம் போட்டிருக்கேன். கடைசியா 12 வோல்டேஜ்.
ரைட். அப்ப இது அவ்வளோத்தையும் வரைஞ்சி காட்டினீங்கன்னா சரி. ரைட்டா? ஒவ்வொரு பாஸ் பேப்பர்ல இருந்தும் மற்ற பாஸ் பேப்பருக்கு கனெக்ட். ரைட்டா? ரைட்டா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 3வது பாஸ் பேப்பர்லயும் இதே கேள்வி தான். ஆனா என்ன செஞ்சோம்னா 2022 செஞ்சதுல இது போட்டு வரைஞ்சி காட்டு. அதை கொண்டு வந்து இந்த சுற்றுல எக்ஸ்ட்ராவா ஃபிட் பண்ணி. வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சரியா? ஓகேவா? ரைட். ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணிக்கிட்டே போறதுதான். ரைட்டா? ரைட். அடுத்து பாஸ். ரைட். மேலே A1 வரைந்த சுற்றில் ஷேடட் வோல்ட் 12 வோல்ட் ஆகவும் உயர்ந்தபட்ச ஓட்டம் வந்து 100 மில்லி ஆம்பியர் ஆகவும் நிலைப்படுத்திய சுற்றின் உயர்ந்தபட்ச பெயர்ப்பு வோல்ட் 15 வோல்ட் ஆகவும் இருப்பின் சுற்றின் நிலைப்படுத்தக்கூடிய தடை பெருமானத்தை காண்க. ரைட்டா? ரைட். இப்ப இதுல பாருங்க, அன்னை முதல்ல செஞ்சதுல வந்து அவங்க விபி தரல, VRMS ஒண்ணு தந்திருந்தான் 2022. இதுல தராங்க விபிக்கே டிரெக்டா தராங்க. ரைட்டா? விபிக்கு எவ்வளோ? 15 வோல்டேஜா. சரிதானே? ஐபிக்கு எவ்வளோ? 100 மில்லி ஆம்பியர். ரைட்டா? ரைட். டிரெக்டாவே கேட்கலாம். சரிதானே? ரைட்டா? அங்க வந்து கண்டோம் VRMS தந்து VRMS தான் 15 தந்தான். இதுல பிபிகே டிரெக்டா 15 தரான். சரிதானே? ரைட். அப்ப பாருங்க, இங்க நீங்க காண போறோம். ரைட்டா? ஜெனர் வோல்டேஜ் வந்து தந்திருக்காங்க. குறுக்கையான வோல்டேஜ் அதே மாதிரி தான். ஜெனருக்கு குறுக்கே வந்து 12 வோல்ட். ரைட்டா? ரைட். இன்னைக்கு கொடுக்குறாங்க விபிகே டிரெக்டா தந்திருக்காங்க 15 வோல்ட். இது விபிகா, அன்னைக்கு முதல்ல இருந்து விஆர்பி. அப்ப இதுக்கு குறுக்கான வோல்டேஜ பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது விஆருக்கு குறுக்கான வோல்டேஜ் விபில இருந்து 12 கழிக்கணும். 15/12 அப்ப 3 வோல்டேஜ். ரைட். அப்ப இதுக்கு குறுக்கான 3 வோல்டேஜ் சொன்னா சரியா? ஆர் தடை ஆரத்தான் கேட்டிருக்காங்க. அப்ப வி சமன் ஐஆர் 2 சமன் ஐ வந்து 100 தர 10/3 ஆர். ஆகவே ஆர் வரும் 30 ஓம். சரி, 30 ஓமா. 3 தர 30 ஓமா. ரைட்டா? போன முறை பாஸ் பேப்பர்ல கேட்டிருந்தது வந்து விபி தரல, ஆர்எம்எஸ் தந்து செஞ்சோம். இப்போ வந்து டிரெக்டா தராங்க, செஞ்சு போட்டு போறோம். ரைட்டா? அப்ப அந்த பாஸ் பேப்பர்ல விளங்கி இருந்தா இந்த பாஸ் பேப்பர்ல சேரும். ஓகேவா? ஓகே சார். ரைட். ரைட். அடுத்து பாருங்க, பிகேபி வெப்பநிலையை அழுத்த வித்தியாசமாக நிலை மாற்றுவதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு சுற்று கீழே தரப்பட்டுள்ளது. அச்சுற்றில் பிரயோகிக்கப்பட்டுள்ள வெப்ப தடையின் தடை வெப்பநிலைக்கேற்ப மாறுதல் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. ரைட். ஒரு அட்டவணை ஒன்று தந்திருக்காங்க, ஒரு சுற்று ஒன்று தந்திருக்காங்க. ரைட். நான் ஃபர்ஸ்ட் அந்த சுற்றை வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. ரைட். 5 கிலோ ஓம், 1 கிலோ ஓம். ரைட். இன்னைக்கு வந்து 500 ஓம். இன்னைக்கு வரப்போறது ஆர்டி. இதான் அந்த விபி தந்திருக்காங்க 0.7. இன்னைக்கு வி அவுட் எடுக்கிறாங்க. விபி தந்திருக்காங்க 0.7. ரைட்டா? ரைட். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அட்டவணை தந்திருக்காங்க பாருங்க. அட்டவணை தந்திருக்காங்க. இங்க வந்து டெம்பரேச்சர், இங்க வந்து தடை பெறுமா. ரைட்டா? ரைட்டா? பாருங்க,
இங்க தந்திருக்கிறது 60, 70, 80. இங்க தந்திருக்காங்க 1.3 கிலோ ஓமா 60 ஓம்ல, ரைட்டா 70 ஓம்ல 1.8 கிலோ ஓமா, அதே மாதிரி எங்கிட்டு 2.5 கிலோ ஓம். ரைட், அப்ப இது எல்லாமே உங்க தந்திருக்க தரவு. கீழே கேள்வியை பாருங்க. அடியோட்டம் ஐபி புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சிறியதென கருதி. ரைட்டா, இன்னைக்கு ஓடுற கரண்ட் வந்து புறக்கணிக்கத்தக்கதான், ரொம்ப சின்ன கரண்ட் ஓடுது. ரைட்டா, ரைட். கருதி வெப்பநிலை 80 பாகை சி என கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. வெப்பநிலை 80 பாகை சியாம். அப்ப நீங்க ஆர்டிக்கு பதிலாக நீங்க எதை எடுக்கணும்னு சொன்னா 2.5 கிலோ ஓம் எடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ரைட்டா, ரைட். அடி அழுத்தம் விபியை கணிக்க. அடி அழுத்தம் விபின்றது நீங்க நிக்கிற அழுத்தம். ரைட்டா, ரைட். அப்ப பாருங்க, ஆர்டி என்ன இருக்கணும்னு சொன்னா 80 பாகை சியில இருக்கிறது. 80 பாகை சியில எவ்வளவுன்னு சொன்னா 2.5 கிலோ ஓம். அப்ப இதுல அடி அழுத்தத்தை கண்டுபிடிக்க போறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து விசிசி தந்திருக்காங்க 12 வோல்டேஜ். இன்னைக்கு தடை பெருமானம் 5 கிலோ ஓம் இருக்குது. ரைட்டா, அதே மாதிரி இன்னொரு தடை பெருமானம் இருக்குது ஆர்டி. அந்த ஆர்டி தான் இப்ப எடுக்க போறேன் 80 பாகிசியில 2.5 கிலோ ஓம். ரைட்டா, இன்னைக்கு வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்க வோல்டேஜ் தான் கேட்கும். ரைட்டா, அப்ப இன்னைக்கு வோல்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வோல்டேஜ் தான் இன்னைக்கு இருக்கும். அப்ப பாருங்க, விபி 2 தடைகளை தொடர அணைச்சிட்டு விபி கேட்டாங்கன்னு சொன்னா, அதாவது 2.5 கிலோ ஓம் கீழே இருக்க தடையை போட்டு இது ரெண்டுலையும் கூட்டுத்தொகையை போட்டேன்னா சரி 5 கிலோ ஓம் பிளஸ் 2.5 கிலோ ஓம். இதுக்கு விகிதம் பார்க்கணும் 12 வோல்டேஜ். விகிதம் பார்க்கணும் 12 வோல்டேஜ். அப்ப விபி வரும் உங்களுக்கு 2.5 கிலோ ஓமின் கீழ் 7.5 கிலோ ஓம் தர 12. பாத்தீங்கன்னு சொன்னா இதை வெட்டுனீங்கன்னா 1 கீழ் 3 தர 12, அதாவது 4 வோல்டேஜ். ரைட்டா, சரியா? ஓகே சார். ரைட். முத பாருங்க, முத பாஸ் பேப்பர்ல இன்னைக்கு ஜேனர் போட்டிருந்தாங்க. அப்ப ஜேனர் போட்டிருந்தா டிரெக்டா 12 இப்ப வந்து என்ன செய்யறாங்க, தடையை போட்டுட்டு அடுத்த பிரிகை மூலமா கேட்கறாங்க. கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், ரொம்ப வித்தியாசம் இல்லை. அடுத்து பாருங்க, விஇ அழுத்தத்தை கேட்கறாங்க. அதாவது காலி அழுத்தம். காலி அழுத்தம்ன்றது இங்கனைக்கு இருக்கிற அழுத்தம். விஇ கேட்கறாங்க. அப்ப பாருங்க, இங்கனைக்கு இருக்க வோல்டேஜ் தெரியும். இங்கனைக்கு இருக்க வோல்டேஜ் வந்து தந்து இருக்காங்க. ரைட்டா, ரைட். அப்ப பாருங்க, எழுத போறேன் பாருங்க. விபி சமன் விபிஇ பிளஸ் விஇ. போன செஞ்சது தான் திருப்பி வருதா? சரி, ரைட்டா. அப்ப விபி தெரியும் எனக்கு. இப்ப எவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னா 4 வோல்டேஜ் வந்துச்சு. விபி வந்து 7 வோல்டேஜ். விஇ தெரியாது. அப்ப விஇ வரும் உங்களுக்கு 4ல இருந்து 7 போச்சுன்னு சொன்னா 3.3 வோல்டேஜ். ரைட், கேள்வி லேஸ், கஷ்டம் இல்ல. ஓகேவா? ஓகே சார். ரைட், அடுத்து பாருங்க, காலி ஓட்டத்தை கணிக்க. ரைட்டா, ஐஇ கணிக்க சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு இருக்க வோல்டேஜ் தெரியும், இன்னைக்கு காலியில இருக்கிற தடை பெருமானம் தெரியும். ஆகவே விஇ சமன் ஐஇ இன்டு ஆர்இ. விஇ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 3.3 வோல்டேஜ். ஐஇ தான் ஐஇ கண்டுபிடிக்கணும். ஆர்இ வந்து 500 ஓம். ஆகவே ஐஇ வரப்போது உங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னா 3.3 கீழ் 500. அதாவது 6.6 கீழ் 1000. பாத்தீங்கன்னா 6.6 மில்லியன் பேர். சரியா? ரைட், அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பயப்பு அழுத்தம் வி அவுட்டை கணிக்க. சரியா, பயப்பு அழுத்தம் வி அவுட்டை கணிக்க. வி அவுட் அதாவது இன்னைக்கு இருக்க வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. ரைட், அப்ப பாருங்க, வி அவுட்டை கணிக்கணும்னு சொன்னா
ரைட்டா ரைட் இப்போ பாருங்க வி அவுட் கணிக்க போறேன். ரைட் இன்னைக்கு பாருங்க ஸ்டார்டிங்ல அவங்க சொல்லிட்டாங்க ஐபி மின்னோட்டம் வந்து அன்னளவா 0 என புறக்கணிக்கத்தக்கது. சரி புறக்கணிக்கத்தக்கது. ஆகவே பாருங்க ஐஇ சமம் உங்களுக்கு தந்தேன் ஐசி பிளஸ் ஐபி. ரைட்டா இதை வந்து நீங்க பூஜ்ஜியமாக்குறீங்கன்னா ஐஇ வந்து டிரெக்டா ஐசிக்கு சமனா இருக்கும். அதாவது 6.6 மில்லியம்பியர். சரியா ரைட் இதுதான் ஆரம்பத்திலே அவங்க சொன்னாங்க மிகவும் சின்னது புறக்கணிக்கத்தக்கது. ஆகவே டிரெக்டா எடுக்கலாம் ஐசி7 6.6 மில்லியம்பியர். ரைட்டா அவங்க புறக்கணிக்கத்தக்கது தந்தனால இருக்கு, இல்லாட்டி இருக்க மாட்டேன். சரிதானே ரைட் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா டிரெக்டா எழுத போறேன் பாருங்க விசிசி சமன் ஐசிஆர்சி பிளஸ் உங்களுக்கு வரப்போறது வி அவுட்டுக்கு சமம். வி அவுட்ன்றது இந்த வோல்டேஜ் தான் இன்னைக்கு தானே அவுட் எடுக்கிறேன். அப்ப வி அவுட்ன்றது இந்த வோல்டேஜ் பிளஸ் இந்த வோல்டேஜ் மொத்த வோல்டேஜுக்கு சமனாகும். ரைட்டா அப்போ விசிசி பாருங்க 12 வோல்ட். ஐசிக்கு பதிலாக போட போறேன் 6.6 தர 10/3. ஆர்சிக்கு பதிலாக போட போறேன் 1 தர 10/3 பிளஸ் வி அவுட்டா. ரைட்டா அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 சக 3 வெட்டுப்படும். ஆகவே 12.6 பிளஸ் வி அவுட். ஆகவே வி அவுட் வரப்போகுது 12 மைனஸ் 6.6. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா 5.4 வோல்டேஜ். விளங்கிட்டா? ஓகே சார். சரியா அடுத்து பாருங்க சேகரிப்பான் காலி என்பவற்றுக்கு இடையிலான அழுத்தத்தை கணிக்க. ரைட்டா சேகரிப்பான் காலிக்கான அதாவது விசிஇ கேட்கிறாங்க. ரைட்டா விசிஇ பாருங்க எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு இருக்கிற வி அவுட் தெரியும். ரைட் விஇயும் தெரியும். வியும் எனக்கு தெரியும். விஇ கண்ணே வந்து வி வந்து 3.3 வி அவுட் வந்து 5.4. விஇ வந்து 3.3. விஇன்றது இந்த அவுட் ஹைட். அதுதானே ரைட் வி அவுட்ன்றது இந்த ஹைட். இதுல இருந்து இதை கழிச்சுன்னு சொன்னா இந்த ஹைட் வருமா இல்லையா, அதாவது விசிஇ வருமா. வி அவுட்ல இருந்து விசிஇ கழிச்சுன்னு சொன்னா விசிஇ வருமா இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விசிஇ சமன் வி அவுட்ல இருந்து விஇ கழிக்கும். அதாவது 5.4 இருந்து 3.3 கழிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வரும். ஆகவே இன்னைக்கு வந்து 2.1 வோல்டேஜ். இது விளங்கிட்டா? ஓ சார். ரைட் கேள்வி பாருங்க அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டிரான்சிஸ்டரின் உயிர்ப்பு வளையத்தை எழுதுக. சரி அதாவது தொழிற்பாடு வளையத்தை எழுத சொல்றாங்க. ரைட்டா ரைட் உயிர்ப்பு வளையத்தை நீங்க எழுத இயலாது. ரைட்டா ரைட் அப்ப இதுக்காக இந்த கேள்வியில வந்து உங்களுக்கு ஓப்பன் மார்க்ஸ் கொடுத்துருக்கான். உயிர்ப்பு வளையம்னு ஒண்ணு எழுத இயலாது. அவங்க கேட்கலாம் எந்த வளையத்துல வேலை செய்துட்டு கேட்கலாம். உயிர்ப்பு வளையத்தை உங்களுக்கு எழுத கஷ்டம். ரைட் அப்ப அதனால நீங்க இதுக்கு ஓப்பன் மார்க்ஸ் தான் எல்லாத்துக்கும். அடுத்த கேள்வி பாருங்க டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட நயம் 200 பீட்டா வந்து 200 தந்திருந்தா ஐபிஐ கணிக்க. சரியா ரைட் இப்ப புறக்கணிக்காம ஐபிஐ கணிக்க சொல்றான். ரைட் இப்ப பாருங்க கணிக்க போறேன் ஐபிஐ புறக்கணிக்கலாம். ரைட் உங்களுக்கு தெரியும் ஐசி தெரியும் என்னது 6.6 மில்லியம்பியர். இதை வச்சுக்கிட்டு தான் நான் செய்யலாம். அப்ப பாருங்க ஐசி சமன் பீட்டா ஐபி. அப்ப ஐபி வரப்போறது ஐசியின் கீழ் பீட்டா. ஐசி வரப்போகுது 6.6 தர 10/3. பீட்டா வந்து தந்திருக்காங்க 200. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது சொல்லிங்கன்னா 3.3. ஆகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது 3.3 தர 10/5 33 மைக்ரோ ஆம்பியர்.
33 மைக்ரோ ஆம்பியர். இல்லாட்டி உங்களுக்கு இது டவுட்டா இருக்குது ஐசி எடுக்கலாம்னு சொன்னா ஐஇ போட்டு நீங்க அதுக்கும் மார்க்ஸ் தந்திருக்காங்க. ஐஇ சமன் பீட்டா பிளஸ் 1 ஐபி. ஆகவே ஐபி வரும் உங்களுக்கு ஐஇ பீட்டா பிளஸ் 1. இதை போட்டோம் எடுக்கலாம். ரைட்டா, இதுவும் அன்னலா கிட்ட வரும். ரைட்டா, 2 ஆன்சருக்கும் மார்க்ஸ் தந்திருக்கான். ரைட், அப்போ உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு எடுங்க. ஓகேவா? ஓகே டவுட் இருந்தா கேளுங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. ரைட், சி பார்ட். மேலே பி சுற்றை பயன்படுத்தி ஓர் அழுத்த வித்தியாசத்துக்கான சரியான நிலை மாற்றத்தக்க உயர்ந்த வெப்பநிலைக்குரிய நேரொத்த தடையை கணிக்க. உயர்ந்த நேரொத்த தடையை கணிக்கலாம். பி சேச்சுரேஷனை கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, அவங்க தந்திருக்காங்க பிசிஇ சேச்சுரேஷன் வந்து அதாவது நிரம்பல் நிலையில 0.2 வோல்ட் எனவும் விபிஇ சேச்சுரேஷன் வந்து 0.8 வோல்ட் எனவும் கருதுக. சரியா? ரைட். அப்ப இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்டா ஐஇ கண்டுபிடிக்க போறேன். ஐஇல இருந்து நான் இப்ப ஐஇல இருந்து விஇ கண்டுபிடிப்பேன். ரைட்டா, ரிவர்ஸ்ல போறேன். பார்ட்டியில மேக்சிமம் வோல்டேஜ் தான் கேட்கலாம். ஆர்டியில மேக்சிமம் இதை கேட்கறாங்க. ரைட், ஆகும். ரைட், அப்ப பாருங்க, ஃபர்ஸ்டா விசிசி சமன் ரைட்டா, நீங்க விஇ கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா, அப்ப விஇ கண்டுபிடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? வி சேச்சுரேஷன் தந்திருக்காங்க 0.2. விசிஇ தந்திருக்காங்க உங்களுக்கு, கேள்வி தந்திருக்காங்க 0.2 எஸ்ன்னு சொல்லிட்டு. விபிஇ தந்திருக்காங்க 0.8 வோல்டேஜ். அப்ப ஃபர்ஸ்டா ஐஇ கண்டுபிடிக்கும். ரைட்டா, ஐஇ கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு வரும் பாருங்க. பாருங்க, ஐஇ கண்டுபிடிக்க போறேன் பாருங்க. ஐயும் ஐசியும் சமனா? ரைட்டா, அண்ணா சமன் சொல்லி எடுத்தோம். ரைட்டா, ஐயும் ஐசியும் சமன் சொல்லிதான் எடுத்தோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விசிஇ சமன் ஐசி ஆர்சி பிளஸ் விசிஇ சேச்சுரேஷன் பிளஸ் விஇ, அதாவது ஐஇ ஆர்இ. ரைட், அப்ப இதுல எடுக்கோளம் எடுப்பேன். ஐசியும் ஐபியும் சமன் சொல்லிதான் எடுத்து செய்ய போறேன். ரைட்டா, பாத்தீங்கன்னு சொன்னா விசிசி சமன் ரைட்டா, இது ரெண்டையும் கூட்டலாம். ரைட்டா, கூட்டணும்னு சொன்னா ஐஇ சமன் ஆர்சி பிளஸ் ஆர்டி பிளஸ் விசிஇ சேச்சுரேஷன். ரைட்டா, பாருங்க, 12 சமன் ஐஇ தெரியாது. ஆர்சிஐ ஆர்இஐ கூட்டினு சொன்னா 1000 1.5 தர 10 ரைட்டா, 1500 தானே. ஒரு கிலோவும் 500 வந்து 1500. ஆகவே 1.5 தர 13. பிசிஇ சேச்சுரேஷன் தந்திருக்காங்க எவ்வளோன்னா 0.2. ஆகவே ஐஇ வரப்போகுது உங்களுக்கு 12 மைனஸ் 0.2 கீழ் 1.5 தர 13. ரைட், அப்ப ஐஇ சுருக்குன்னு நான் உங்களுக்கு வரும் விட 7.866 மில்லி ஆம்பியர்னு வரும். ஐஇ 7.866 வரும். ரைட்டா, ரைட். அப்ப உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா பிஇ கண்டுபிடிக்கிறேன். பிஇல இருந்து விபி கண்டுபிடிப்பேன். விபில இருந்து டிரெக்டா ஆர்டியை கண்டுபிடிப்பேன். ரைட், அப்ப பாருங்க, ரைட். அடுத்து பாருங்க, விஇ கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா, ரைட். விஇ கண்டுபிடிச்சேன்னு சொன்னா ஐஇ ஆர்இ. ஐஇ வந்துச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ? 7.866
8 6 6 தர 10 சயம் 3 RE வந்துச்சு உங்களுக்கு 500 ஓம். ரைட்டா? இப்போ VE உங்களுக்கு வரும் விட 3.933 வோல்டேஜ் VE. VE தெரியும்னு சொன்னா VB கண்டுபிடிக்கலாம் பாருங்க. VB சமன் VBE saturation plus VE. அதாவது இங்க இருக்க வோல்டேஜ் இதுக்கும் இதுலையும் கூட்டுத்தொகையா எழுதப்படும். ரைட்டா? இந்த நோக்கம் என்னன்னா RT கண்டுபிடிக்கிறதா. அப்போ பார்த்தீங்கன்னா VB சமன் VB saturation வந்து 0.8, VE வந்து 3.933 வோல்ட். ரைட்டா? ரைட். அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு விட வரும் VBE VB 4.733 வோல்டேஜ். ரைட்டா? ரைட். அப்போ VB கண்டுட்டேன். இப்போ RT கண்டுபிடிக்கும். சரியா? நிரம்பல் நிலையில இருக்கிற RT பெருமானத்தை கண்டுபிடிக்கும். RT பெருமானத்தை கண்டுபிடிக்க போனது வந்து ரிவர்ஸ்ல மாறி அதே தான். பாருங்க VB நான் எப்படி எழுதுனேன்? VB சமன் RT இன் கீழ் RT பிளஸ் 5 கிலோ ஓம் தர VCC அப்படிதானே போட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க VB தெரியும் 4.73 RT தெரியாது. RT பிளஸ் 5 கிலோ தர 12 வோல்டேஜ். இப்போ இதை திருத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட வரும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து 12 பிரிச்சுக்குங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னா 4.733 கீழ் 12 சமன் RT இன் கீழ் RT பிளஸ் 5 கிலோ. ரைட். இப்போ இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு விட வரும் RT சமன் ரைட்டா? இதை சுருக்கி பாருங்க கால்குலேட்டர்ல 3.257 கிலோ ஓம். 3.257 கிலோ ஓமா. ரைட்டா? ரைட்டா? முதல்ல செஞ்சதுல ரிவர்ஸ்ல வரும். சரியா? VE கண்டுபிடிச்சு VE ல இருந்து VB கண்டுபிடிச்சு VB ல இருந்து RT. இது ஓகேவா? ஓகே சார். விளங்கிட்டா? ஓகே சார். ரைட். மத்தாக்கள் ஓகே சார், விளங்கிட்டு. விளங்கிச்சு சார். விளங்குனுச்சு சார்.